ரெண்டாவது ஹெர்குலிஸ் மன்னர் சொன்னாராம், ஹிர்கல் மன்னர் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? இப்படித்தான் எவருடைய உள்ளத்துல ஈமான் நுழைந்து விட்டதோ அது இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிய அது குறையாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பாடம் படித்தவர்கள் யாரும் என்னவா அவர்கள் முர்ததாகி போக மாட்டார்கள். இந்த மார்க்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திலே ஒருவர் நுழைந்த பிறகு அந்த மார்க்கத்தின் மீது அதிருப்தி கொண்டு யாராவது வெளியேறி இருக்கிறார்களா என்று நான் உன்னிடம் கேட்டேன். நபித்தோழரிடம் அந்த அரசர் கேட்டார். அப்போது நபித்தோழர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி யாரும் போகல. அப்ப அந்த அரசர் என்ன சொன்னாரு? ஹிர்கல் என்ற மன்னர் இப்படித்தான் சரியான இறை நம்பிக்கை இருக்கும். மனித உள்ளங்களில் அந்த இறை நம்பிக்கை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் அதனுடைய பொலிவு, ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய ஒளி பொலிவு ஒருவருடைய உள்ளத்திலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் லா யஸ்கத்துஹு அஹதுன், யாரும் அதன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டார்கள். ஆக இதுதான் சரியான ஈமானுடைய நிலைமை. இது எவ்வளவு பெரிய பொய்! ஹிர்கல் மன்னர் எப்ப நபியானாரு அதை சொல்லுங்க முதல்ல. ஹிர்கல் மன்னர் சொல்றதெல்லாம் இஸ்லாமா? ஹிர்கல் மன்னர் அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இப்படி சொந்த கருத்தை எல்லாம் வகின்னு சொல்லினதுனால நாசமாய் போய் கிடக்குறீங்க. யார் யாரெல்லாம் சொந்தமா சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் மார்க்கம் வகி என்று சொல்லிதானே நரகத்தினுடைய படுகொலையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நபி தோழர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கமாகி போச்சு. நானும் சலபிதான், நபி தோழர்களை பின்பற்றினா என்ன செத்தா போயிருவீங்க அப்படின்லாம் கேட்டு எல்லாத்தையும் நியாயப்படுத்தியாச்சு. நாம சஹாபாக்களை பின்பற்ற சொல்றோமா? நாம யார சொல்றோம்னா சஹாபாக்களை பின்பற்ற சொல்றோமா? நபியை பின்பற்ற வேண்டாம் சொன்னோமா? இந்த ஒன்னே போதாது. நாம முகமது ரசூலுல்லாஹ் சரி இல்ல, அவங்க முகமது ரசூலுல்லாஹ் கரெக்டா இருக்கிறாங்களா? அதுக்கு ஆதாரம் என்ன? நாம சஹாபாக்களுடைய வழியில போகணுங்கிறோமா? சஹாபாக்களுடைய வழியில போனா நீ செத்தா போக போற, சஹாபாக்களுடைய வழியில போனா நீ செத்தா போக போற, சஹாபாக்களுடைய வழியில போனா நீ செத்தா போக போற, நரகத்துக்கு நீ போக போற. இப்ப ஹெர்குலிஸ் மன்னர் வந்துட்டாரு. இப்ப ஆதாரமா ஹிர்கல் வந்துட்டாரு. ஹிர்கலே சொல்லிட்டாரு. ஹிர்கல் சொல்றது இஸ்லாம்ல இப்ப நம்ம சொல்றோமா? இப்ப கேட்டாலும் கேட்பாரு. ஹிர்கல் மன்னர் சொன்னதை கேட்டா என்ன செத்தா போயிருவீங்க என்று கேட்டாலும் கேட்பாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுதான் இவரு. ஏன் சொன்னதை நியாயப்படுத்துறதுக்கு அப்படி அவர் பேசுவாரு. அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாரு அதை பாரு முதல்ல. இதை விட்டு வெளியே போனதுதான் இவ்வளவு பெரிய இந்த மூளை மழுங்கி போனதுக்கு காரணம் என்று நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிட்டானா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 137வது வசனத்தை எடுத்து படிச்சு பாரு. அல்லாஹ் பேசுகின்றான். இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு. யார் ஈமான் கொண்டு பின்னர் மறுத்து, பின்னர் ஈமான் கொண்டு பிறகும் மறுத்து, பின்னர் அந்த இறை மறுப்பை அதிகமாக ஆக்கி கொண்டானோ அவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஈமான் ஒருவனுடைய உள்ளத்துல போச்சு, அதுக்கப்புறம் குஃப்ரின் பக்கம் போயிட்டான், அப்புறம் திருப்பி இஸ்லாத்துக்கு வந்தான், மறுபடியும் குஃப்ரு பக்கம் போயிட்டான், குஃப்ரு பக்கம் போயிட்டு அதை அதிகப்படுத்தினா அப்படின்னா அவனுக்கு மன்னிப்பு இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் போய் சொல்லிட்டானோ? அல்லாஹ்வுக்கு தெரியலையோ? ஈமான் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ரிட்டர்ன் ஆகாது, குஃப்ருக்கெல்லாம் போக மாட்டாங்க, கொள்கையில் அதிருப்தி கொண்டு எவனும் வரமாட்டான். மனித உள்ளங்களில் அந்த இறை நம்பிக்கை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் அதனுடைய பொலிவு, ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய ஒளி பொலிவு ஒருவருடைய உள்ளத்திலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் லா யஸ்கத்துஹு அஹதுன், யாரும் அதன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டார்கள். ஆக இதுதான் சரியான ஈமானுடைய நிலைமை. அது அல்லாஹ்வுக்கு தெரியலையா? அப்ப அல்லாஹ் கொள்கையில அதிருப்தி கொண்டு அதிருப்தியான நிலையிலேயே திருப்பி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவன அல்லாஹ் ஈமான் கொண்டதை அல்லாஹ் சொல்லுவானா? உண்மையிலே அல்லாஹ் முழுமையா நம்பி குஃபருக்கு போறவன் இருப்பான். அப்படி குஃபருக்கு போயிட்டு மறுபடியும் இஸ்லாத்துக்குள்ள வருவான், மறுபடியும் குஃபருக்கு போவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. ஹிர்கல் வந்துட்டாரு. ஹிர்கல் எப்படி வந்தாரு? ஹிர்கல் அப்ப ஹிர்கல் சொல்றதெல்லாம் திருகுதாளத்துல ரைட்டு உங்களுக்கு. அப்ப ஹிர்கல் மன்னர் சொல்றது ரைட்டு, அல்லாஹ் சொல்றது தப்பா? இதுதான் அல்லாஹ்வை கேவலப்படுத்துறது, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறது, இதுதான் வேதத்தை காலில் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறது. நம்ம அவங்க தலைவரை காப்பாத்துறதுக்காக தூக்கி முட்டு கொடுக்குறாங்க, தலைவரை பிஜேபி காப்பாத்துறாங்க, பிஜேபி காப்பாத்துறாங்கன்றீங்களே,
அப்பாஸ் அலி அவர்களை கேட்கின்றோம், நீங்க சொன்ன சொல்ல நியாயப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தையே கேவலப்படுத்தி விட்டீர்களே, அல்லாஹ் பொய் சொல்வதாக அல்லாஹ் மேல இட்டு கட்டி விட்டீர்களே, அல்லாஹ்வை இழிவுபடுத்தி விட்டீர்களே, பதில் சொல்லுங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில ஹவுலுல் கௌசர் தடாகத்துல நீர் புகட்டும் பொழுது சில சஹாபாக்கள் இருப்பார்கள், அந்த சஹாபாக்களை பார்ப்பாங்களாம், அவங்கள மலக்குமார்கள் அடித்து விரட்டுவார்கள். அஸ்ஹாபி இவர்கள் என்னுடைய தோழர்கள் சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, எந்த அளவுக்கு நான் அவர்களை அறிவேன், அவர்கள் என்னை அறிவார்கள், அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஆட்கள் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தவர்கள். அப்படி தெரிந்தவர்களை அடிச்சு விரட்டும் பொழுது ஏன் அடிச்சு விரட்டுறீங்கன்னு கேட்டா, லா தத்ரி, உனக்கு தெரியாது, நீங்க இருந்த வரைக்கும் இருந்தாங்க இஸ்லாத்துல, நீங்க போன பிறகு முர்த்தத்தா போய் விட்டார்கள் இவர்கள் எல்லாம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில பதிலளிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களே. ஈமான் கொண்டு முர்த்தத்தா போயிருக்காங்கல்ல, அப்ப பெருங்கூட்டமே போனதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள்ல. அப்ப ஒரு ஆள் போனது ஆதாரமாக காட்டுறதுக்கு என்ன சொன்னீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டப்படுத்த பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பீஜ அளவு கொண்டு போய் வைக்க பாக்குறாங்க, முர்த்தது ஒண்ணும் தெரியாதவங்க எல்லாம் தியாகியாக்க பாக்குறாங்க என்று பொய் சொன்னீர்கள்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்களே, முர்த்ததா போய் சில பேர் போய் விடுவார்கள், என்னுடைய தோழர்கள் அவர்கள், அவங்களை அடிச்சு விரட்டுவாங்க மறுமையில என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஹிர்கல் மன்னர் எப்படி வந்தாருங்க? ஹிர்கல் மன்னர் சொல்றது இஸ்லாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இஸ்லாமா? அப்ப பிஜேவை கேவலப்படுத்தணும், அதுக்கு ஹிர்கல் மன்னரை தூக்கி தலையில வச்சு ஆடு, அதுதானே? அப்ப விளங்கிருச்சா இல்லையா? இதுலயும் எவ்வளவு பெரிய பொய் புழுகு மூட்டைகளை இந்த அப்பாஸ் அலி என்பவர் அள்ளி விட்டிருக்கின்றார், அவிழ்த்து விட்டிருக்கின்றார் என்பதற்கு அதுக்கடுத்து ஒரு பெரிய ஆதாரம் கிடைத்திருக்கின்றதா இல்லையா? பதில் சொல்லுங்கள். அதான் அவரே தெளிவா சொல்லிட்டாரு, வழிகேடர்களுடைய அந்த நிலை இப்படித்தானா? எப்படி? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டப்படுத்துவாங்க, அவங்களுடைய தரத்தை குறைப்பாங்க, தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, கரெக்டா 100% பொருந்துச்சு பாருங்க. இதெல்லாம் வழிகேடர்களுடைய செயல்பாடு. தன்னுடைய தலைவரை காப்பாற்றுறதுக்காக நபி அவர்களுடைய தரத்தை இவர்கள் குறைத்து விடுவார்கள். அப்பாஸ் அலி தான் ஒரு வடிகட்டுன வழிகேடர் அப்படின்றத அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய தரத்தை இறக்கி அல்லாஹ் சொன்னதை தூக்கி வீசிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தூக்கி வீசிட்டு, எந்த அளவுக்கு ஹிர்கல் மன்னர் சொன்னதை தூக்கி பிடிக்கிறாருன்னா பிஜேபி கேவலப்படுத்தணும். அப்போ தான் சொன்னதை நியாயப்படுத்துறதுக்காக பிஜேபி கேவலப்படுத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி, அல்லாஹ்வுடைய வேதத்தை கேவலப்படுத்தி, ஏன் இந்த பொழப்பு? சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் இப்படிப்பட்ட இழிவு, இப்படிப்பட்ட கேவலம்? சிந்திச்சு பாருங்க. அப்பாஸ் அலி சலஃபி அவர்களுக்கு தான் சொல்லிக் கொள்கின்றோம்.